பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 1-2 வசனங்கள். Psalm 84 verses 1 and 2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக, இந்த வசனத்துக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதக்காரனாகி எழுதுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள், the tabernacle of the Lord, ஆண்டவருடைய வாசஸ்தலம், ஆண்டவருடைய சபை, கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு இன்பமானது என்று அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்னைக்கு இந்த நாட்களில் நம்ம வாரத்தில் ஒரு தடவை இல்லை வாரத்தில் அநேக நாட்கள் நம்ம ஆலயத்துக்கு போகணுன்னா கூட நம்மளால் போக முடியும். ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட நாட்கள் அல்ல. எருசலேம் தேவாலயம் என்பது எருசலேம் என்கிற இடத்துல காணப்பட்டது. ஆனால் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வரணும்னா ஜனங்கள் எல்லாம் எவ்வளோ நாள் பிரயாணப்பட்டு அவங்க வர வேண்டும். அதனால் இயர்லி ஒன்ஸ் இல்லைன்னா பண்டிகை நாட்களில் மாத்திரம்தான் அவர்களெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. நம்ம கூட அந்த சாமுவேலனுடைய தாய் அன்னாள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு அந்த பலி செலுத்துக்கிற அந்த சமயத்தில் மாத்திரம்தான் அவங்க போக முடியும். அந்த நேரத்தில் போய் அவங்க என்ன செய்தாங்க? இருதயத்தை ஊற்றி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்படி தானே? நம்ம இன்னைக்கு அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆலயத்துக்கு போகிற மாதிரி இருக்குதா? எப்போ வேணும்னாலும் நம்ம ஆலயத்துக்கு போக முடியுது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆண்டவருக்கு அழகான ஆராதனைகள் நடக்கிறது. மிட் வீக்கில் எவ்வளோ சர்வீசஸ் நம்முடைய சபைகளில் இருக்கிறது. எத்தனையோ ஜபங்கள் நடக்குது, உபவாச ஜபம் நடக்குது, ஆல் நைட் ப்ரேயர் நடக்குது, மந்த் பிகினிங்கில் நமக்கு ஜபம் இருக்குது. எத்தனையோ விதவிதமான ஜபங்கள் கூட்டங்கள் ஆலயங்களிலே நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி ஆண்டவருடைய ஆலயத்தை பார்க்குறோம்? அன்னைக்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தேவனுடைய ஆலயத்தில் போகிறதுன்றது எவ்வளோ ஒரு இன்பமானது. இன்னைக்கு நமக்கு எது இன்பத்தை கொடுக்குது? எந்த காரியம் உங்களுக்கு அதிகமான இன்பத்தை கொடுக்குது? யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருடைய ஆலயம் எனக்கு இன்பமாக இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு இன்பமாக இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வர வேண்டும். கர்த்தருடைய ஆலயம், ஆண்டவரே, நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தின் மேல நம்ம ஆத்துமா எப்படி இருக்கணுமா? வாஞ்சையா இருக்கிறது. இன்னைக்கு உங்க டிசையர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் ஒரு டிசையர் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தின் பிரகாரத்தின் மேலே நம்முடைய ஆத்துமா வாஞ்சியா இருக்க ஆண்டவர் அந்த வாஞ்சி, அந்த விருப்பத்தை நமக்கு கொடுப்பாராக. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நம்முடைய மாம்சம், மை சோல் அண்ட் மை ஃப்ளஷ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆத்துமா, இருதயம், என்னுடைய மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம். இன்னைக்கு இவ்வளோ மரித்து போன தெய்வங்களுக்கெல்லாம் ஜனங்கள் ஆராதனை செய்கிறாங்க. என்னென்னலாமோ செய்து அவங்க அந்த மரித்து போன தெய்வத்துக்கு முன்னால் போய் விழுந்து கிடக்கிறாங்களே. ஆனால் நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அதை நாம் அறிந்திருக்கிறோம். பேசுகிற தேவன். நம்ம அவரோடு பேசும்போது அவர் நமக்கு பேசுகிறார். நம்முடைய கஷ்ட நேரங்களில் நம்ம கூட வருகிறார். அந்த தேவனுக்கு ஒரு கம்பீர சத்தத்தோடு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் அமைதியாக ஜெபிக்கிற ஜெபம் இல்லை, வாயை திறந்து நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க நம்ம பழகிக்கொள்ளணும். சிலர் நம்ம அப்படி பழகி இருக்கிறோம். அப்படி சைலண்ட்டாக நம்ம ஜெபம் பண்ணுறது, சைலண்ட்டாக ஜெபிக்கிறத விட்டுச்சு நம்ம கொஞ்சம் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ண பழகுங்களேன். அது ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். ஆண்டவருடைய
ஆண்டவர் அந்த டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்காது. நம்ம சிலத்தில் சைலண்ட்டாக ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், அப்படியே மைண்ட் என்ன ஆயிரும், அப்படியே வாண்டர் பண்ண ஆரம்பிச்சிருது, டிஸ்ட்ராக்டட் ஆகிடுது, தூக்கம் வந்துடுது. ஆனால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்கள், நல்லா ஜெபிக்க முடியும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு ஜெபிக்க முடியும். ஆண்டவரை என்ன செய்யணுமா, கம்பீர சத்தம் விடுகிறது என்று சொல்லுகிறார். கம்பீர சத்தத்தோடு நம்முடைய ஜீவன், நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி கம்பீர சத்தமிடட்டும். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எவ்வளோ சத்தம் போடுவோம் இல்லை? நமக்கு எல்லாம் அமைதியாக கூப்பிடுவோம் இல்லையே? எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிடுவோம், எனக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கத்துறோம். அந்த மாதிரி தேவ சமூகத்தில் நம்ம போகும்போது நல்லா ஆண்டவரை அப்படி விடுதலையோடு கூட துதித்து ஆராதித்து, இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவரே இந்த 10 நாள், இந்த 11th டேயில் நம்ம இருக்கிறோம், 10 நாட்கள் இந்த புதிய ஆண்டில் நடத்துனீங்களே, தேவையெல்லாம் சந்திச்சிங்களே, எவ்வளோ அதிசயமாக எங்களை நடத்தி இருக்கிறீங்களப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஆராதனையை செலுத்துவோமா. ஆண்டவரே, உங்கள் பிரகாரத்தில் வர்றதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். சிலர் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தை போகிறத நம்ம சந்தோஷமாக எண்ண வேண்டும். அது இன்பமான ஒரு இடம். தேவ சமூகம், தேவ பிரசன்னத்துக்கு ஈடாக இந்த பூமியில் ஒரு இடமும் இல்லை. ஒருவேளை நம்ம பெரிய பெரிய கண்ட்ரிஸ் டூரிஸ்டாக அங்கே போகலாம் இங்கே போகலாம், ஆனால் பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்துக்கு சமமான இடம் எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. அது இலவசமான தேவ பிரசன்னம். அதுக்கு எந்த பணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இருதயம் அதுக்கு உகந்ததாக இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்போனாலும் வரலாம். ஆலயத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் போகிறோம், ஆனால் எல்லா நாளும் நமக்கு ப்ரேயர் லைனில் ஜெபம் இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட ப்ரேயர் நீங்கள் செய்யலாம். எல்லாரும் அப்படியாக ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாய் பலப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 84:1-2 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?